ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோல்டன் சில்வர் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு இல்லையா, இது இனிமே எப்படி இருக்கும் அப்படின்ற டீடைல்ஸை பார்க்கலாம். வார் ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சுன்றதை பார்க்கலாம். கோல்ட் அண்ட் சில்வர் பர்ச்சேஸ் சம்பந்தமா உங்களுடைய நிறைய சந்தேகங்களுக்கான விடைகளையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். இப்பதான் நம்ம கோல்டன் கேர்ள் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து கோல்ட் ரேட் ப்ரெடிக்ஷன்ஸ், கோல்ட் ரேட் அப்டேட்ஸ், ஸ்கீம்ஸ், ஆஃபர்ஸ் அண்ட் கோல்ட் அண்ட் சில்வர் சம்பந்தமான பர்ச்சேஸ் டவுட்ஸ் சொல்லிட்டு எல்லாத்துக்கான விடைகளுமே நம்ம சேனல்ல இருக்கு. சோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கான கோல்ட் அண்ட் சில்வர் ரேட்டை பத்தி பார்த்தலாம். கோல்ட பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஷாப் ரேட் பாத்தீங்கன்னா 14,015 ரூபாய் வந்திருக்கு. இதுவே வந்து மார்க்கெட் ரேட் அப்படின்னா உங்களுக்கு 14,040 ரூபாய், அதாவது 180 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஷாப் ரேட் 65 ரூபாய் குறைஞ்சிருக்கு. சில்வர் வந்து ஒரு 5 ரூபாய் மட்டும் குறைஞ்சிருக்கு. ஏன் மார்க்கெட் ரேட்டுக்கும் ஷாப் ரேட்டுக்கும் இவ்வளவு டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து ஈவினிங் வந்து ஷாப் ரேட்டை குறைச்சாங்க, ஆனா மார்க்கெட் ரேட்டை குறைக்கல. சோ அதனாலதான் இந்த மேஜர் டிஃபரன்ஸ் நமக்கு வந்திருக்கு. முதல்ல இந்த ரேட் குறைஞ்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நேத்து ஈவினிங் நமக்கு வந்து பிபிஐ டேட்டா வந்தது. அது மார்க்கெட் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியா தான் வந்தது. அப்படிங்கும் போது உங்களுக்கு கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் தான் இருக்கணும், ஆனா அதுக்கப்புறம் டிக்ரீஸ் தான் ஆச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அப்படின்ட்டு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க கோல்ட வந்து ஒரு 15,000க்கு நீங்க கோல்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு வந்து 15,500 நெக்ஸ்ட் டே வருதுன்னா, நீங்க இன்னும் வெயிட் பண்ணா அதை வந்து அப்படியே நீங்க சேல்ஸ் பண்ணி அந்த லாபத்தை எடுத்து போடுறதுதான் வந்து ப்ராஃபிட் புக்கிங். இது மாதிரி ஒருத்தர் பண்ணாம நிறைய ட்ரேடர்ஸ் ஒரே நேரத்துல பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு செல்லிங் பிரஷர் வரும். அதனாலதான் இப்ப வந்து கோல்டு பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பிரைஸ் வந்து இப்படிதான் இருக்குமா இனிமே அப்படின்னா கண்டிப்பா வந்து சொல்ல முடியாது. இது ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா கோல்டு பிரைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் இப்ப வந்து நிறைய இருக்கு. இது வந்து நம்ம தொடர்ந்து வர டேட்டாலேயே நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா இப்ப வந்து என்எஃப்டி டேட்டா, பிபிஐ, சிபிஐ எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்டம்பர்ல வரக்கூடிய பெடரல் பேங்கினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் அப்படின்றது இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. அது கிட்டத்தட்ட 40% தான் வந்து இப்ப ரேட் ஹைக் இருக்கும் அப்படின்ற ஒரு சாத்தியம் வந்திருக்கு. 60% ரேட் ஹைக் இருக்காதுன்னு வந்திருக்கு. சேம் ரேட்டே மெயின்டைன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டனுடைய பிரைஸ் வந்து இன்னும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. அதே மாதிரி நம்ம நேத்து வீடியோலயே பார்த்தோம், சைனா இன்னும் போலாந்து மாதிரி நாடுகள் அவங்களுடைய மத்திய வங்கிகள்ல என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து வந்து கோல்டு வந்து வாங்கி குவிச்சுட்டே இருக்காங்க. இதுவுமே நமக்கு வந்து கோல்டு பிரைஸ் ஏறதுக்கான ஒரு ரீசனா இருக்கு. இப்ப வந்து இந்த டிக்ரீஸ் அப்படின்றது இன்னும் 1 or 2 days வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்ப நீங்க வந்து சிட்டு பே பண்றதுன்னா இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் பாருங்க, இல்ல நாளைக்கு மார்னிங் வரைக்கும் கூட பாருங்க. பார்த்துட்டு நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு ரேட்டை நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து கட்டிக்கோங்க. இதோட டைரக்ஷன் வந்து நமக்கு எக்ஸாக்டா சொல்ல முடியல. இது வந்து ப்ராஃபிட் புக்கிங்னால தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. வார பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓபன் ஆகிறதுக்கான எந்த ஒரு சூழ்நிலையுமே உருவால. ரெண்டு நாடுகளுமே வெளிப்படையா வந்து பேச்சுவார்த்தைக்கும் வரல. மறைமுகமா நடக்குது பேச்சுவார்த்தைன்றாங்க, அதுலயுமே பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. கப்பல் போக்குவரத்துலயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு தான் இருக்கு. அப்ப இந்த வாரனால மேபி நமக்கு வந்து குறையலாம். ட்ரம்ப் வந்து நினைச்சா மார்க்கெட் வந்து ஈஸியா மேனிபுலேட் பண்ணிடுறாரு. அவர் மார்க்கெட் மேனிபுலேஷன் வந்து பெரிய அளவுல இப்ப வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிருக்கு. அதனால அவர் மேல வந்து எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு ஒரு சீரியஸான இஷ்யூமே இப்ப போயிட்டு இருக்கு. ஆனா அவரோட டேர்ம் பாத்தீங்கன்னா 2029 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் மேல ஒரு பெரிய அளவுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியும். ஏன்னா அவரோட டேர்ம்ல வந்து அவர் வந்து பொலிட்டிக்கலா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணியும் வெளியில வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இன்க்ரீஸ் பண்ணி விடுறதுல அவர் வந்து நிறைய கேம் பிளே பண்றாருன்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்கள்லயுமே வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதையுமே நம்ம வந்து பார்க்கணும். இதுவுமே கோல்டு பிரைஸ் வந்து ரொம்பவே பாதிக்குது. கோல்டு மட்டும் இல்ல, எல்லாத்தினுடைய பிரைஸுமே வந்து ஹை லெவல்ல இருக்கிறதுக்கு இந்த மார்க்கெட் மேனிபுலேஷனுமே ஒரு பெரிய ரீசனா பார்க்கப்படுது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வர் ஸ்டேட்டஸ் இதுதான் அண்ட் வார் ஸ்டேட்டஸ் இதுதான். நெக்ஸ்ட் நீங்க கேட்டிருந்த ஒரு சில क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ்க்கான விடைகளை பார்க்கலாம். ஒரு பிரதர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, சில்வர் பார் வந்து இப்ப வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் சரவணால 14th and 15th, அதாவது இன்னைக்கும் நாளைக்கும் ஃப்ரீடம் ஆஃபர் சேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எக்ஸ்போல ஒரு சில வெள்ளி பொருட்கள்லாம் கொண்டு வராங்க. அதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 199 ரூபாய் ஒரு கிராம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 200 குள்ளேயே கொடுக்கறாங்க. ஆனா ஒரு செலக்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வரும். நீங்க வந்து அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு டச் என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க. பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதே மாதிரி சில்வர் பார்ஸ் காயின்ஸ்க்கு ஏதாவது ஆஃபர் தராங்களா அப்படின்றத பாருங்க. நீங்க அதுல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீட் இருந்தா மட்டும் வாங்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கூட சில்வர் பிரைஸ் குறையணும். ஆனா குறையுமா அப்படின்றது இப்ப இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல ரொம்பவே ஒரு சந்தேகமா இருக்கு. தேவைப்படுறவங்க சில்வர் பார கம்மியான
அளவுக்கு வாங்கிக்கோங்க. அதாவது கோல்டு அண்ட் சில்வர்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்து 80-20 இல்ல 70-30 வச்சுக்கோங்க. 70% ஆர் 80% நீங்க கோல்டுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா 20 to 30% சில்வர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் தொடர்ந்து பார்த்திருப்பீங்க, சில்வர் வந்து ஏறும்போது அவ்வளவு ஹையா ஏறுது, அதுக்கப்புறம் விழுந்ததுன்னா திரும்ப ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்குது. அதுக்குள்ள வந்து நம்ம நிறைய லாஸஸ் ஃபேஸ் பண்ணிடுறோம். பொறுமை இருக்கு, நான் இன்னும் ஒரு 5-6 வருஷம் கூட வெயிட் பண்ணுவேன், எனக்கு வந்து உடனே சேல்ஸ் எல்லாம் பண்ண போறது இல்லைன்னா நீங்க வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 5 to 6 இயர்ஸ்ல கண்டிப்பா, அதாவது ஒரு லாங் டேர்ம்ல சில்வர்லயும் நல்ல ப்ராஃபிட் இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நேத்து கூட ஒரு ஷாப் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சாய்ராம் தங்க மாளிகைன்னு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு நமக்கு வந்து 10 ரூபாய் லெஸ் பண்ணி தான் தருவாங்க. உங்களுக்கு நியரஸ்ட் ஷாப்ஸ்ல கூட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நேத்து வீடியோல ஒருத்தங்க என்ன கமெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து கோல்டு காயின் வாங்கணும், ஜிஎஸ்டி இல்லாம எங்க கிடைக்கும் அப்படின்றாங்க. ஜிஎஸ்டி இல்லாம காயின் மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல நகைகளே கிடைக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு பேப்பர்ல வந்து அவங்க எழுதி கொடுத்துருவாங்க, பில் மாதிரி கொடுத்துருவாங்க. இதுல வந்து நம்ம லாபம் இருக்கிறதா நினைக்கிறோம், 3% நம்ம வந்து சேவ் பண்ணிட்டதா நம்ம நினைக்கிறோம். ஆனா வந்து இதுல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, நாளைக்கு அந்த நகையில சரியான அளவுக்கு பியூரிட்டி இல்ல அப்படிங்கும் போது உங்களால வந்து அவங்கள கொஸ்டின் பண்ண முடியாது. இந்த ஜிஎஸ்டின்றது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரூஃப். ஒரு 3%க்காக ஆசைப்பட்டு நம்ம பெரிய அளவு லாஸ் வந்து சந்திக்கிற மாதிரி வரும். அதே மாதிரி HUID இல்லாத நகைகளையுமே நீங்க வந்து வாங்காதீங்க. அதாவது நிறைய ஜுவல்லரியில 916 22 கேரட் அப்படின்னு இருக்கு, ஆனா வந்து BIS ஹால்மார்க் சிம்பிள் எதுவுமே இல்ல, அதான் வந்து நம்ம வாங்கலாமான்னு கேக்குறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வாங்காதீங்க. ஏன்னா இப்ப வர நகைகள் வந்து BIS ஹால்மார்க் இல்லன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. திருச்சியில பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு நகை கடையில இந்த மாதிரி ஹால்மார்க் இல்லாத நகைகள் எல்லாமே வந்து கைப்பற்றி அதை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப வந்து அது சட்டத்துக்கு புறம்பா போயிடுச்சு. அதனால நீங்க எப்ப பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, எங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் BIS ஹால்மார்க்க செக் பண்ணி பார்த்துட்டே வாங்குங்க. இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு சேஃபான வழி. நாளைக்கு வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போதும் சரி, இல்ல சேல்ஸ் பண்ணும் போதும் இதனாலையும் நிறைய பெர்சன்டேஜ் நமக்கு வந்து குறைப்பாங்க. இப்ப நீங்க வந்து HUID இல்லாம லாபமா வாங்கிட்டதா நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா அதை நீங்க விற்கும் போதும் சரி, இல்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போதும் அந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் வரும். அதையுமே நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வந்து நேற்று கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்த கேள்வி என்னன்னா, இப்ப வந்து கோல்ட சேல்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. கோல்டு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாத்துருந்தீங்கன்னா தெரியும். யூஎஸ்ல வரக்கூடிய டேட்டா எல்லாமே வந்து கோல்டுக்கு ஃபேவரா தான் இருக்கு. நீங்க வந்து வெயிட் பண்ணி கூட சேல்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் த கோல்ட வந்து முதல்ல சேல்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த ஹை போகும்போது சேல்ஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லாஸ் வராது. இன்னும் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு வந்து கடன் அடைக்கணும், மொத்தமா நான் சேல்ஸ் பண்ணிடவான்னு. ஒரு பார்ட் ஆஃப் த கோல்ட சேல்ஸ் பண்ணிட்டு மத்ததை வந்து பிளட்ஜ் பண்ணுங்க. நான் வந்து அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போது என்ன ஆச்சுன்னா, ஃபுல்லாவே வந்து கோல்ட சேல்ஸ் பண்ற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து அந்த டைம்ல என்ன தோணுச்சுன்னா, இவ்வளவுதான் வந்து என்னால நகைகளை திருப்ப முடியும் தெரிஞ்சதுனால குறிப்பிட்ட அந்த அளவுக்கான கோல்ட சேல்ஸ் பண்ணோம், மிச்சத்தை வந்து நாங்க வந்து பிளட்ஜ் பண்ணி இப்ப வந்து அந்த லோன் தான் எங்களுக்கு போயிட்டு இருக்கு. இப்ப நான் மொத்தமாவே வித்திருந்தேன்னா இப்ப இருக்கிற ரேட்டுக்கு கண்டிப்பா வாங்கவே முடியாது. நீங்க வந்து பாத்துக்கோங்க, உங்களால வந்து எவ்வளவு கட்ட முடியும் அப்படின்றத பாத்துட்டு ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை வந்து வித்துட்டு மிச்சத்தை வந்து நீங்க பிளட்ஜ் பண்ணிக்கோங்க. கோல்டு வந்து திரும்ப வாங்குற மாதிரி கண்டிஷன்லயே இல்ல. ஒரு கிராம் ரேட் எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளே பாக்குறோம். அதனால கொஞ்சம் பார்த்து நீங்க வந்து சேல்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஆன்லைன்ல எப்படி ஜுவல்லரி ஷாப் சிப்ஸ் பே பண்றதுன்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. எந்த ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்குமே இப்ப வந்து ஆப் அவைலபிளா இருக்கு கூகுள் பிளே ஸ்டோர்ல. நீங்க அதை டவுன்லோட் பண்ணிட்டு வழக்கம் போல உங்க KYC பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துமே நீங்க அதுலயே ஈஸியா கட்டிட்டு போயிடலாம். நமக்கு கடைக்கு போய் கட்டுறதுதான் ரொம்பவே கஷ்டம். நீங்க போறதுக்குள்ளேயே அவங்க ரேட் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதனால இனிமே வந்து ஆன்லைன் சிட்டே நீங்க வந்து அவைல் பண்ணிக்கோங்க. யாரா இருந்தாலும் மார்க்கெட் ரேட் போடுறாங்களா, ஷாப் ரேட் போடுறாங்களா அப்படின்றத பாத்துக்கோங்க. கிராம ஆட் பண்றாங்களா, இல்ல அமௌண்ட் ஆட் பண்றாங்களா, இல்ல பிளெக்சிபிளா கிராம் அண்ட் அமௌண்ட் எப்படி வேணாலும் எடுத்துக்கிற மாதிரி கடை அந்த ஆப்ஷன் இருக்கா அந்த கடையிலன்னு பாத்துட்டு ஜாயின் பண்ணுங்க. அதுக்குமே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 5 ஷாப்ல வந்து கிராம் அண்ட் அமௌண்ட் ஆட் பண்ற மாதிரி சிட்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்றதையும் நான் கொடுத்திருக்கேன் ஒரு வீடியோல. அந்த மாதிரி ஷாப்ஸ் நீங்க வந்து சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி. லாஸ்டா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, டிஜி கோல்டு பெஸ்டா மந்த்லி சிட் பெஸ்டா அப்படின்னு. பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜி கோல்டு தான் பெஸ்ட். ஏன்னா கோல்டு ரேட் வந்து திடீர்னு ரொம்பவே வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஹை ஆனா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு பிளெக்சிபிள் ஆப்ஷன்ன்றது இருக்கு டிஜி கோல்டுல. மந்த்லி இல்லன்னா அப்படி இல்ல, ஒன்ஸ் கட்டிட்டோம்னா இதோட அடுத்த மாசம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. பட் வந்து ரெண்டுமே நீங்க வந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ரெண்டுத்துலயுமே பெனிஃபிட்ஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. இதுல நமக்கு வேஸ்டேஜ் வராம வருது. பட் டிஜில வந்து உங்களுக்கு அதுக்கு பதிலா பெனிஃபிட்ஸ் கொடுத்துறாங்க. சோ சைட் பை சைடு ஒரே ஷாப்ல நீங்க வந்து டிஜி கோல்டும் ஓபன் பண்ணிட்டு அதே மாதிரி மந்த்லி சிட்டும் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அதிகமா இருக்கும். மந்த்லி வந்து எனக்கு சேலரி கரெக்டா வரும், நான் வந்து கட்டுவேன் அப்படின்னா நீங்க சிட்டு போட்டுக்கோங்க. எனக்கு அந்த மாதிரி மந்த் ஆன் மந்த் கட்ட முடியாது அப்படின்றவங்க டிஜி கோல்டுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனா என்னுடைய ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, நீங்க மந்த்லி சீட் அண்ட் டிஜி கோல்டு ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கம்பைன் பண்ணி ஒரு பெரிய ஜுவல்லரியா வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வர் ரேட் இனிமே எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். வார் ஸ்டேட்டஸ்
என்ன ஆச்சுன்றதை பார்த்தோம். அதை தவிர கோல்ட் அண்ட் சில்வர் பர்ச்சேஸ் சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களுக்கான விடைகளையுமே இந்த வீடியோல பார்த்திருக்கோம். சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.